தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சியை பார்க்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்கிறேன். தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சினா பட்டாசு, புத்தாடை, சினிமா அப்படின்னு ஏதோ பேச போகிறேன் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் நான் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறது தான் என்னோட இது. சரி, வளவளன்னு பேசாமல் விஷயத்துக்கு வா, நீங்கள் சொல்கிறது என் காதில் விழுறது. இதோ வந்துட்டேன். ஆனால் என்ன சிறப்பு நிகழ்ச்சின்னு சொன்னால் நீங்கள்லாம் ஓடி போயிடக்கூடாது, சரியா? ஆக்சுவலாக இது வந்து தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சின்னு சொல்லக்கூடாது, தீபாவளி சிறப்பு சமையல் நிகழ்ச்சின்னு சொல்லணும். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் டைமாக நான் வந்து ஒரு சில சமையல் பற்றி பேச போகிறேன். இது வரைக்கும் எழுதினது கூட கிடையாது. ஆனால் இன்றைக்கி பேச போகிறேன். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆனால் 4 பேர் நல்லா இருக்கணும்னா எது வேணால் பண்ணலாம் நம்ம நாயகன் சொல்லியிருக்கிறதுனால இன்றைக்கி நான் ஒரு சமையல் குறிப்பு சமையல் பண்ணி காட்ட போகிறேன். ஓகே, சமையல் பண்ண போகிறேன்னு சொன்னேன், ஆனால் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லலையே. நான் இன்றைக்கி உங்களுக்கு முறுக்கு சுத்த சொல்லித்தர போகிறேன். இன்னும் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. கிருஷ்ண ஜெயந்திக்கு தான் முறுக்கு சாப்பிடணுமா, தீபாவளிக்கு சாப்பிடக்கூடாதா? மாற்றம் வேண்டும் மக்களே, மாற்றம் ஒன்று தான் மாறாதுன்னு நம்ம தலைவர் சொல்லியிருக்கார். இந்த முறுக்கு சுற்றுறதுங்கிறது ஒரு கலை, நம்ம தமிழ்நாட்டுக்கே உரித்தான கலை. இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்துலேயும் இந்த முறுக்கு சுற்ற மாட்டாங்க, நம்ம மட்டும்தான் சுற்றுவோம். அப்படியாப்பட்ட அந்த கலையை உங்களுக்கு இன்றைக்கி நான் ஈஸியாக சொல்லித்தர போகிறேன். என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. எல்லாம் நல்ல பழக்கமாக கெட்ட பழக்கமாக எனக்கு தெரியாது. எல்லாம் கடைசியிலேருந்து பண்ணுறது. புக்கு படித்தானா கடைசியிலேருந்து படிப்பேன். சீரியல் பார்த்தாக்கா நான் பார்க்குறது ஒரு சீரியல் தான், அந்த சீரியல் கடைசியிலேருந்து தான் பார்ப்பேன். நான் ஆர்டிகல்ஸ் கூட நிறையா ஆர்டிகல்ஸ் வந்து கடைசியில் எழுதிட்டு அப்புறம் நடுவில் ஃபில் பண்ணது தான். இப்போ கூட பாருங்கள், பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் புக்கு. நான் புக்கு படிக்க ஆரம்பித்தா 6 மாதம் ஆகுது. தலைகீழ தெரியறது பரவாயில்ல. புக்கை படிக்க ஆரம்பித்தா 6 மாதம் ஆகுது. ஒன்றுமே புரியல. நல்ல இங்கிலீஷே எனக்கு புரியாது. இதில் வந்து அங்கங்கே அந்த கால் இங்கிலீஷ் வேறு வரும். சரி, நம்ம படித்தது போகிறோம், ரிட்டர்ன் பண்ணிடலாம் லைப்ரரியில் நினச்சிட்டு இருக்கும்போது தான் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடிஜி சொன்னார், எல்லோரும் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது பெஞ்சமின் ஃப்ராங்க்லினை பற்றி படிக்கணும் அப்படின்னார். சரின்ட்டு திரும்பி படிக்கிறேன். ஆனால் இந்த தடவை வந்து என்னோடய யூஸ்வல் மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன். கடைசியிலேருந்து படிச்சுட்டு இருக்கேன், நிறையா படிச்சுட்டேன். எதுக்கு இவ்வளோ சொல்கிறேன்னா, ஒரு சமையல் குறிப்புனா முதல்ல தேவையான பொருட்கள் சொல்லணும், அப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லணும். இந்த கடையிலேருந்து பண்ணுற பழக்கம் எனக்கு இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு முறுக்கு எப்படி சுற்றுறதுன்னு பார்ப்போம், அப்புறம் தேவையான பொருட்கள் பார்ப்போம், சரியா? இப்போ முறுக்கு எப்படி சுற்றுறதுன்னு நான் காமிக்க போகிறேன். இதை பார்த்துட்டு நீங்கள்லாம் அப்படியே வந்து ரொம்ப ஆச்சரியப்பட போகிறீங்க. இவ்வளோ ஈஸியான மெத்தட் நமக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் போயிடுது அப்படின்னு நினச்சிக்க போகிறீங்க எல்லாரும். எல்லாம் கவனமாக பாருங்கள். முறுக்கு எப்படி சுற்றுறதுன்னு பார்க்கலாமா? எல்லோரும் ரெடியா? இன்னைக்கு என்னோடய டாட்டர் தான் அசிஸ்ட் பண்ண போகிறா. அவளுக்கு கூட தான் சொல்லி கொடுத்துருக்கேன் முறுக்கு எப்படி சுற்றணும்னு. எவ்வளோ ஈஸி பாருங்கள். பார்க்கலாமா? லெட் ஸ்டார்ட். சிந்து 3, 2, 1. இப்படி தான் சுற்றணும் முறுக்கு. பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? முறுக்கு சுற்றி யாராவது சொல்லி பார்த்துருக்கீங்களா? இன்னொரு தடவை பார்க்கலாமா? 1 more time. சிந்து 3, 2, 1. ஃபாஸ்ட்டாக சுற்றலாம், ஸ்லோவாக சுற்றலாம், உங்கள் இஷ்டத்துக்கு எப்படி வேணால் சுற்றலாம். என்ன கத்தலா? எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இப்படி தான் சுற்றணும். ஓகேவா? தேங்க்யூ சிந்து. You're welcome. எவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா இந்த முறுக்கு சுற்றுறது? புரியாட்டா இன்னொரு தடவை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே வந்து எதுவுமே வந்து ஃபஸ்ட் டைம் எடுத்தோடனே வராது. நம்ம 2-3 தடவை ட்ரை பண்ணணும். அது மாதிரி நீங்களும் 2-3 தடவை ட்ரை பண்ணுங்கள். பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். வந்தோடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாமும் சொல்லிக் கொடுங்க. அவங்களுக்கு டவுட் இருந்தால் அந்த வீடியோவை அவங்களுக்கு காமிங்க. உங்களுக்கு ஏதாவது முறுக்கு சுற்றுறதுல டவுட் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், எனக்கு இமெயில் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறேன், சரியா? Thanks for watching. Happy Deepavali. Bye. Bye.